Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா UI and UX டிசைனருக்கு தேவையான கேம்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த கேம்ஸ்னால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட UI and UXலாம் இருக்கு இல்லையா, சோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கேம்ஸ் மூலமா ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரியான இருக்கிற வெப்சைட்டை மட்டும் தான் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வெப்சைட் என்ன வெப்சைட் அப்படினா KernType அப்படின்னு ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்ல ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்ல வந்து கர்னிங் எவ்வளோ இருக்கு, அதாவது ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு இன் பிட்வீன் லெட்டர்ஸ்க்கு, அதாவது இன் பிட்வீன் லெட்டர்ல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய வியூ எப்படி இருக்கு, நீங்க பார்க்குற வியூ எப்படி இருக்கு, அதாவது நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு டெக்ஸ்டோட இன்னொரு டெக்ஸ்ட் ஒட்டிட்டு இருக்கா, இது எல்லாமே நீங்க பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த வெப்சைட்ல என்ன பண்றாங்கன்னா ஸோ வியூ பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க ஸ்கிரீன்ஷாட், அதாவது கீபோர்ட்ல ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இன்கேஸ் மவுஸ் யூஸ் பண்ணலைன்னா நீங்க வந்து உங்களுடைய கீபோர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன் இப்போ நான் லைட்டா அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ இது எனக்கு வியூவில் வந்து ஓகேவா இருக்கு. நான் என்ன பண்றேன்னா டன் கொடுக்குறேன். ஸோ அது வந்து உங்களுடைய ஸ்கோர் இங்கே காமிக்குது பார்த்தீங்களா, உங்கள் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது. நான் ஸ்லைட்லி அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு இப்போ ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னா 73. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய வியூ பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இது வந்து வியூவில் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்பேசிங் ஈவனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் டன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ இருக்குது. ஸோ 100க்கு 100 இப்போ நான் ஸ்கோர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய வியூ பாயிண்ட், அதாவது டைப்போகிராஃபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வெப்சைட் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வெப்சைட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வெப்சைட் என்னன்னா இது பீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம். இது என்ன கேம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் என்ன இருக்கும்னா பென் டூல் அப்படின்னு ஒரு டூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டூல்ஸை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பென் டூலை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு எப்படி அந்த பென் டூலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நான் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு கொடுக்குறேன். நீங்கள் நோட்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கனாலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதாவது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து இதனால் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கொடுக்குற சர்க்கிள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். நீங்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பார்த்து பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஸ்கிப் டியூட்டோரியல் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு நிறைய விதமான என்ன கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் வரைஞ்சி பார்த்து ட்ரை பண்ணி என்ன பண்ணலாம்னா ட்ரைனிங் ஆகலாம், எப்படி நம்ம வந்து பென் டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீபோர்டோட கண்ட்ரோல் இங்கே கொடுக்குறாங்க. கண்ட்ரோல் ஜி அண்டு இந்த மாதிரி ரீடு இது எல்லாமே வந்து அடோபில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கண்ட்ரோல் ஜி, கண்ட்ரோல் எக்ஸ் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய பென் டூலுடைய யூசபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வெப்சைட். இது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cannot unseen அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் UI டிசைனர் இல்லையா, இந்த UI டிசைனருக்கு தேவையான நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எப்படி அது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லை கரெக்டாக இல்லையா, அதாவது இந்த ஷேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல டைப்போகிராஃபி டெக்ஸ்ட் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷேப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெக்டாங்கிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ரவுண்டட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஏரோ வந்து வேற ஏதோ ஒரு மாதிரி ஏரோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கான் டிஃப்ரெண்டான ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதில் எது நீங்கள் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கம்பேரிசன் பார்க்கலாம் என்ன இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் இது கரெக்டாக இருக்குமா இல்லை இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறீங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுடைய UI வந்து உங்களுடைய விசிபிலிட்டி, அதாவது உங்களுடைய வியூவை நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில். நீங்கள் பார்க்க எவ்வளோ எது உங்களால் எது வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா
இப்போது இது நான் கொடுக்குறேன் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த இடத்துல விசிபிலிட்டி இருக்கா, இந்த இடத்துல விசிபிள் இல்லையா, எது கரெக்டு எது ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே நீங்கள் கொடுக்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர், அதாவது இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் கான்டெஸ்ட் வந்து ராங்காக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ட்ரைனிங் நீங்களும் ஈஸியாக ட்ரெயின் ஆக முடியும். யூஐ வந்து நம்ம பார்க்கும்போது ஓகே விசிபிளில் இது கரெக்டாக இருக்குது, இது விசிபிளில் நல்லா இல்லை, அதாவது அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஐக்கான் கரெக்டாக இருக்கா, டெக்ஸ்ட்டு கரெக்டாக இருக்கா, அதில் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வெப்சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் என்ன வெப்சைட் அப்படின்னா பெட்டர் வெப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெப் டைப்போகிராஃபி லேர்னிங் கேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய ஃபாண்ட் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஹைட்டில் வைக்கணும், எந்த மாதிரி வித்து வைக்கணும், இது எல்லாமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நான் வெப்சைட்டில் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல் கொடுத்துருக்காங்க, லைன் வந்து 500 கொடுத்துருக்காங்க, டைப் ஃபேஸ் வந்து ஜியோர்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ஒரு டைப் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த டைப் ஃபேஸை வந்து உங்களுக்கு விசிபிளுக்கு எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். ஸோ லைன் ஹைட்டு டிஃபைன் பண்ணிவிட்டேன். ஸோ செக் பண்ணுறேன் இப்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது. ஸோ வெல் டன், இப்போ 9 பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய வியூ பாயிண்ட், அதாவது டைப்போகிராஃபி நாலேஜ் நீங்கள் வந்து இதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம ஒரு சில வெப்சைட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு சில டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கியூவாக கொடுப்போம், ஒரு சில டெக்ஸ்ட் வந்து லைன் வித்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து லைன் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுப்போம். இது எல்லாமே நம்ம ட்ரைன் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வெப்சைட் பார்ப்போம். இது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் டைப். இதுவும் அதே மாதிரி என்ன நாங்கள் முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, பீசர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்கள் பென் டூலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் பென் டூலுடைய அதாவது யூசபிலிட்டியை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ட்ரைன் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டோ. இது என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணுறாங்க. அதே எப்படின்னா உங்களுடைய பென் டூலை ட்ரைன் பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அதே மாதிரி பென் டூலை யூஸ் பண்ணி எப்படி கம்பேர் இருக்கா, கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள். ஓகே, இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்னா இது வந்து கலருக்கான வெப்சைட். நீங்கள் வந்து உங்களுடைய கண்ணை வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ட்ரைன் பண்ண போகிறீங்க கலருக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இதில் எப்படி இருக்குன்னா ஸ்டார்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கொடுப்பாங்க, ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த கலரை நம்ம என்ன பண்ணுறோம்னா மேட்ச் பண்ணணும். ஸோ இது வந்து ஓகே, இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கலர்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் கண்ணுலேயே பார்த்து நான் மேட்ச் பண்ணணும். ஸோ மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக நம்மளால் இந்த கலர் வீலில் எந்த இடத்துல இந்த கலர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைன் பண்ணுறோம் இல்லையா, இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வெப்சைட் பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி கலருக்கான வெப்சைட். இந்த கலருக்கான வெப்சைட்டில் என்னென்னா இந்த கலர் என்ன, இப்போ வாட் கலர் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம டக்குன்னு அந்த கலரை கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அதே மாதிரி இப்போ இது என்ன கலர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்மளுடைய கலர் விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இந்த கேம் எல்லாமே நம்ம விளையாடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த கலரா எந்த கலர் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ரொம்ப இது காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. கிரேவா இல்லை இந்த கிரேவா இல்லை இந்த ப்ளூவா ஸோ க்ரீன்லேயே நிறைய மல்டிபிள் க்ரீன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கேமை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேம். ஏன்னா நம்ம கலர் வந்து பார்க்கும்போது ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியும். அந்த டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த கேம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடிட்டே இருந்தோம்னா ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்மளால் ஈஸியாக நம்மளுடைய கலரை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வெப்சைட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வெப்சைட் வந்து இது வந்து டைப் வார் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து டைப் ஃபேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற கேம் தான் இந்த கேமு. ஓகே, நம்மளுக்கு வந்து ஹெல்வெட்டிக்காவா இல்லை நியூவா, அதாவது டைம்ஸ் நியூ ரோமனா, அது எல்லாமே நம்மளால் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கும்போது இது என்ன ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க.
ஸோ நான் பார்க்கும்போது இது வந்து பார்க்கறதுக்கு டைம்ஸ் நியூ ரோமன் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் டைம்ஸ் நியூ ரோமன் கொடுக்குறேன். இந்த இடத்துல இது கரெக்டாக இல்லை ஃபாண்ட் வந்து வேறு ஃபாண்ட்டா இல்லை ஸ்கிப்பு கொடுத்தா என்ன ஆகும்னா வேறு, அதாவது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதே மாதிரி வரும். இப்போ இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா ஸோ ஆப்டிமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வரும். ஸோ நான் இப்போ நான் கொடுத்தது வந்து ராங்கு அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க. அது மாதிரி உங்களுடைய ஐஸை வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணலாம். எப்படின்னா டைப்போகிராஃபியை பார்த்து இந்த டைப்பான ஃபாண்ட்டா இல்லை வேறு டைப்பான ஃபாண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வெப்சைட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வெப்சைட் இது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து சென்டர் பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஆர் நோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ எஸ்னா ஸோ இதில் இந்த டாட் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நம்ம எஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த ஷேப்பில் இந்த டாட் வந்து இங்கே சென்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம எனக்கு எஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த இடத்துல அது அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும். ஸோ அப்போது தப்பாக இருந்துச்சுன்னா, ஸோ இன்கேஸ் ராங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம சென்டர் பாயிண்ட்லாம் எங்கெங்கே இருக்குது நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் நான் போகிறேன். இது என்ன அப்படி வெப்சைட்னா பிக்ஸார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து பிக்சல் எல்லாமே இப்போ இவங்க சொல்கிற இந்த பிக்சல் எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் டிஃபைன் பண்ணுற மாதிரி நீங்கள் எக்ஸாக்டாக அந்த இடத்துல இருந்தால் டிஃபைன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக எக்ஸாக்டாக இப்போது இந்த இது வந்து அதாவது இந்த பிக்சல் வந்து இங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமா இல்லை ராங்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த இடத்துல பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் அவங்க -120 கொடுத்தாங்கன்னா ஸோ மைனஸில் இங்கே வரும். ஸோ ப்ளஸில் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸில் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா இல்லை இது தப்புன்னு சொல்லுது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா உங்களுடைய ட்ரைனிங்கை இந்த இடத்துல எடுக்கலாம். எப்படின்னா உங்களுடைய பிக்சல் வந்து எந்த இடத்துல இருக்கா, இல்லை வந்து மைனஸில் இருக்கா, இல்லை ப்ளஸில் இருக்கா, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஸ்கோர் எல்லாமே இங்கே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வெப்சைட் நம்ம பார்ப்போம். ஸோ இது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் சீன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட் எதுக்குன்னா ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கொக்கோகோலாவுடைய பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்டுக்குன்னு ஒரு கலர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கலரை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கலரை நான் மேட்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து கொக்கோகோலாவோட கலர் ரெட் கலர் இல்லையா. ஸோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ கம்பேர் பண்ணுது. ஸோ 93% நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ரெகனைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இதனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கலரை நம்ம ஒரு நேரத்தில் நம்ம வந்து அந்த கொக்கோகோலா பிராண்டை யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை வேறு எதனா ஒரு பிராண்டை யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இந்த கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிரே கலர். இந்த கிரே கலர் வந்து ஸோ இப்போ நான் மேட்ச் பண்ணுறேன். இந்த பிளாக் ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கரெக்டாக இல்லையான்னு கேட்குறேன். ஸோ இப்போ இது வந்து இந்த பேட்மேனோட லோகோக்கு பேக்ரவுண்டில் என்ன வருதுன்னா எல்லோ வருது. ஸோ அதுதான் வந்து இதோட கரெக்டான கலர். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன வரும்னா மெமரைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கலர் எல்லாமே நம்மளால் மெமரைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதே கலரை நம்மளால் இங்கே கொடுக்க முடியுதா, அதாவது இந்த கலர் வீலில் யூஸ் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்காக இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.